ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரும் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலாமாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் யுவராணி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செம்மநாட்டு கல்லார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க 7ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பழக்கடையில் ஜூஸ் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. சொந்தமாக நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாகவும், ஸோ அவருடைய ஆக்சிடெண்ட்டோட பணம் ஒரு 10 லட்ச ரூபா வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனை வச்சு வீடை இவங்க ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்களுடைய கணவர் தவறி போய் 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா இவங்க கூட தாங்க இருந்தாங்க. பட் அவங்களுடைய அம்மாவும் இப்போ அவங்க வீட்லேயே போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ராப்ளத்தினால போயிட்டதாகவும், அதனால் இவங்க இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா மேகலா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. அதாவது காட்டு வயல் வேலைக்கெல்லாம் இவங்க போவாங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டதாகவும், அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவர் வேறொரு பெண்ணோட அஃபையர்லேருந்து அவங்கள திருமணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்க, என்னோடய குழந்தைங்க மாதிரி நான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு ஓரளவு ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைங்க. அது ஓட்டு வீடு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கிற மணமகனாக தான் வேணும். எங்கள் வீட்டில் இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். இவங்களுடைய அம்மா ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறதால இவங்க கூட தான் வச்சுக்க முடியும். ஸோ இதுக்கு ஏற்றுக்கிற மணமகனாக தான் வேணுங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. மேலும் மணமகன் ஓரளவு ஒரு 10ஆவது படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு நிரந்தர வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.